இவர் அந்த பைக்கில் ஓட்டம் கருமம் கருமத்துக்கு அல்லாத அருமம் தந்திருக்கான். கண்டியே யாரோ கட்டுக்கு முத்துமாலை வேறு காலம் இருந்த 40 வருஷம் அந்த வருஷத்துலடா வருஷாண்டா அவரு எவ்வளவு மாறுபாட்டு இருக்கிறா தெரிஞ்சிருவாய். மாமா அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். வாங்க. ஓ என்ன இதுக்கு இருங்க பிளேன் டியூப். அந்த முறைக்கு வந்தாரு சரி என்ன எடுங்க முதல்ல தயிர் வடை எடுங்க. வட்ட தயிர் வடை நல்லா இருக்குதே அதை எடுங்க சொல்றேன். என்னண்டா அந்த பிளேன் டியூப் நின்றாரே அது உங்களுக்கு தெரியா எங்கட பிச்சை எடுத்து சண்டை எல்லாம் உண்மைதான். இப்ப அல்லாஹ் கொடுத்துக்கிற வேலையை பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியுமா, எந்த குடும்பத்துல ஒரு பொடியந்த வெறு அந்த நேரத்துல வெறித்தனம் பண்ணிட்டு நஞ்சு திரிஞ்சவர் தான். குடும்பத்துல பொடியன் ஒரு மந்திரிக்காங்க வச்சு வாங்க போவன் இந்த காசை பறிச்சு அவனுக்கு அடிச்சு அவன் காலை உடைச்சி அவன் கிட்டத்தட்ட எத்தனையோ மாசம் பாட்டையெல்லாம் கிடந்து அவனோட உம்மா பாப்பா நான் திங்கல்ல சொல்றேன் ஸ்டோரேஜ் செல்லும் தெரிஞ்சிருக்கணுமே அந்த மாதிரி ஆட்களை. அவ அப்படி இருந்த போல இன்றைக்கு அல்லாஹ் அந்த பொடியன் அடிவாட்டு கால் முறிஞ்ச பண்ணிக்கான் தான் இறைச்சிக்காரு அந்த காசு எல்லாம் அவ குடிச்சு அரபாக்கி போட்டா அவட சண்டித்தனத்துல அவ எல்லாத்தையும் முடிச்சு போய்தான். கடைசியில் இன்றைக்கு அவன் கோடீஸ்வரனாகவும் எத்தனையோ பேருக்கு தொழில் கொடுக்குறவனாகவும் இருக்கான். இவர் என்ன செஞ்சுட்டாரு, மொடை பிச்சை எடுத்துட்டாரு. ஒரு பிளேண்டி தண்ணிக்கு ஆளாயிட்டாரு. அதுக்காக நாம ஒருத்தருடைய அவர்கிட்ட செல்லல நீ என்ன செய்யற நம்மளால முடிஞ்சதை நாமளும் செஞ்சு அவரை என்ன செய்யும் அவன் செஞ்சிட்டான். இனி அவனை திருந்துறதுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்துருக்கான். என்ன நீங்களும் இது யார்கிட்டையும் செல்லணும் நீ இதை ஒருத்தட்டையும் செல்லணும்னா நீங்களும் மறந்துடுங்க. இதோட நானும் இதை இதுவரைக்கும் நாம பழகிருக்கோம் உங்கள்ட்ட சொல்லிக்க நான் இன்னைக்காவது நீங்க ஒருத்தரையும் செல்லுனா பிளேண்டி ரெண்டு பிளேண்டி தாங்க தயிர் வடை எடுங்க. நல்ல நல்லா இனிக்குது, நல்லா மில்க் மேய்டு சாக்லேட் எல்லாம் போட்டு தான் நல்லா நல்லா தின்னு பாருங்க தயிர் வடை.